வணக்கம். நான் தேவிதா. பட்டா ஒருவர் பெயரிலும் பத்திரம் ஒருவர் பெயரிலும் இருந்தால் எப்படி பெயர் மாற்றம் செய்வது? பட்டா பெயர் மாற்றம், அதை பட்டா டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொத்து வாங்கின உடனே அந்த சொத்துக்கான பட்டாவை உடனே விண்ணப்பம் செய்ய வேண்டும். அப்படி விண்ணப்பம் செய்யாவிட்டால் பத்திரம் வாங்கியவர் பெயரிலும் பட்டா சொத்து விற்றவர் பெயரிலேயே இருந்துவிடும். பட்டா பெயர் மாற்றம் செய்ய என்ன செய்யலாம் அப்படின்னா, பட்டா பெயர் மாற்றம் செய்ய நிலத்தின் உரிமையாளர் அப்படின்றதுக்கான ஆவணத்தையும் இதற்கு முன்னால் இருந்த ஆவணத்தையும் ஒரு காப்பி எடுத்து ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கலாம். அது கிராமமா அல்லது நகராட்சியா அப்படின்றத பார்த்து ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் செஞ்ச பின்னாடி ஒரு ரசீது வாங்கி கொள்ளணும். அந்த ரசீதை வச்சு சில நாட்கள் கழித்து கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்தியா அப்படின்ற வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல அந்த விண்ணப்பித்த அதோட நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த பட்டா உங்க பேருக்கு மாற்றம் செய்யப்பட்டு இருந்தா அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒரிஜினலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டா டிரான்ஸ்பருக்கு ஆபீஸ்ல போய் கேட்டாலும் இததான் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரிஜினலா கொடுப்பாங்க. ஒரு சில கிராமங்கள்ல ஆன்லைன்ல விண்ணப்பிக்க முடியாத நிலை இருந்தா அந்தந்த ஊர்களில் உள்ள கிராம நிர்வாக அலுவலரிடம் சென்று விண்ணப்பித்து பட்டாவை பெற்றுக்கொள்ளலாம். கிராம நிர்வாக அலுவலர் அந்த நிலத்தை அளந்து, சர்வேயர் வந்து அந்த நிலத்தை அளந்து முழுவதுமாக உறுதி செய்து நிலத்தின் உரிமையாளரை உறுதி செய்த பின்னர் தான் பட்டா தருவாங்க. பெரும்பாலும் பட்டா விண்ணப்பம் செய்து வாங்குறதுக்கு மாத கணக்கில் ஆகலாம், வருடம் ஆகலாம். அப்படி தாமதமானா, பட்டா வர்றதற்கு தாமதமானா என்ன பண்ணலாம் அப்படின்னா, தகவல் உரிமை சட்டம் 2005 படி விண்ணப்பம் எழுதி ஒரு கடிதம் மூலம் நம்ம எந்த தேதியில விண்ணப்பித்தோம், தேதி, மாதம் இதெல்லாமே எழுதி விசாரித்து கடிதம் மூலமாக அதன் நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட்டா பெயர் மாற்றம் அப்படின்னா சீக்கிரம் பண்ணிடலாம். நிலத்தை அளந்து புதிய சர்வே எண் வாங்கி பட்டா வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். தேங்க்யூ.